பிரியாணி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். இப்போ பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ பாத்திரம் காஞ்சிச்சு, நெய் ஊற்றுறோம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய். நாங்கள் 6 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலானா போடணும். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலானா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை பச்சை மிளகாய் சேர்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போடலாம். இப்போ அடுத்தது கொத்தமல்லி போட போறோம். அடுத்தது கருவேப்பிலை. இது மூணும் நல்லா வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதுல போடணும். நல்லா கலக்கி விட்டணும். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடலாம். போட்டு நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு போட்டு சேர்க்கணும். இப்போ தக்காளினா நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் சேர்க்கலாம். இப்போ நம்ம இதுல கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். இப்போ போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ மீன் மேக்கர் போட்டுக்கலாம். கலக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். அளவுக்கு பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கலந்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நாம் ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுருக்கிறோம். அந்த அரிசியை எடுத்து அதில் போட்டுற வேண்டியது சாயரம். அரிசியை போட்டுட்டு நாம் நல்லா அதை கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா போதும். நல்லா கொதி வந்து வெஜிடபிள் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நீங்கள் வைக்க வேண்டியது தான். ரொம்ப சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ அதுக்கு மேலே நாம் நல்லா கொதி வருதுங்க. இப்போ கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா மேலே நல்லா போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அதை லைட்டாக கிளறி விட்டுட்டிங்கன்னா போதும். நம்ம பாபாவுக்கு படைக்கிறதுக்கான வெஜிடபிள் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அப்பாவுக்கு கொடான கொடி நன்றிகள். இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்க சாயலாம். ஒவ்வொரு வியாழக்கிழையும் நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்தில் இப்படிப்பட்ட அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெறும். ஓம் சாயராம், ஓம் சாயராம். நம்ம பாபாவுக்கு படைச்சிட்டு அதை கடைசியாக அன்னதானம் பண்ணுறது தான் பார்க்குறீங்க சார். கற்கண்டு, ஊறுகாய், உருண்டை, உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. அது செஞ்சு எடுத்து வந்ததாங்க இது எல்லாமே. அதுக்கப்புறம் தக்காளி சாதம், அதுக்கப்புறம் கிச்சடி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரிஞ்சி நம்ம செஞ்சது. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு போட்டோம். உண்மையிலே சேரம் கொஞ்சம் 25 கிலோ ஒரு மூட்டை அரிசி அதை அப்படியே போட்டு செய்கிறதுனால ஃபுல்லாக இருக்கும். எல்லா குழந்தைங்களும் லைனில் நின்று அழகாக வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு நாளும் இந்த அன்னதானத்தை செய்கிறது கடவுள் மட்டும்தான். ஏன்னா அந்த ஒழுக்கமாக நின்று லைனில் நின்று அழகாக அந்த குழந்தைங்க வாங்கிட்டு போகிறத பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷமாக இருக்குது. இது அன்னதானம் போடுறதும் பாபா தான், அதை வாங்கி சாப்பிடுவதும் பாபா தான். ஒவ்வொரு நாளும் அந்த ஒழுக்கமாக நம்ம நின்று அந்த பழக்கத்தை கொண்டு விடுறோம். அந்த குழந்தைங்க அவ்வளோ அழகாக நின்று வாங்குறாங்க. அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி சாயராம். நீங்கள் அன்னதானத்துக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னா என்னுடைய ஜிபே நம்பரில் உங்களால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம். ஓம் சாயராம்.